இயக்குனர் ப. ரஞ்சித் வந்து இந்த ஆணவ படுகொலைகளுக்கு ஒரு தனி சட்டத்தை இயக்கணும் அப்படின்ட்டு நேற்று ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இளைஞர்கள் மத்தியில் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நடக்குது தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்றாரு. மாண்புமிகு சமூக நீதி அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களோடும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடும் கலந்து ஆலோசித்து அதை குறித்து விரிவான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு 59 ஆண்டுகளாக கேட்டு வராத பேருந்து நாம் ஆட்சிக்கு வந்த ஒரு 15 நாட்களிலே வந்திருக்கிறது. அது வெறும் டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க, ஆக்சஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை இப்போ ஈஸ்வர்ட் பண்ணிட்டாரு. அங்கே படிக்கிற குழந்தைங்க பஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் வேகமாக வர முடியும். வேகமாக வரக்கூடிய சூழல் வருகிற பொழுது படிப்பில் இன்னும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நிலமற்றவர்களுக்கு பட்டா கிடைத்துக் கொண்டு இருக்கிறது, வாய்ப்பற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த விஷயமும் கலந்து பேசி அதை ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்கான நடைமுறைகள்லாம் கலந்து ஆலோசித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவெடுப்பார். மாணவர்களோட மட்டும் இல்ல ஆசிரியர்களோட மனநிலையும் அங்க பணியாற்றக்கூடிய கல்வி அதிகாரிகளோட மனநிலையுமே சாதி இருக்கு அப்படின்ற வகையில் அதை படிச்சீங்களா? அதுல இருந்து ஏதாவது நீதிபதி சந்திர அவர்களை நான் சந்தித்தேன். அந்த அறிக்கையை குறித்து நாங்கள் நிபுணர்கள் குழு வைத்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அறிக்கை டீட்டெயில்டாக இருக்குது, அதை எப்படி ரூட்ஸில் கொண்டு போகலாம். ஏன்னா என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு பொதுவாக ஒரு 40-50% தான் கிராஸ் ரூட்ஸுக்கு போகுது. அப்போ இதை போன்ற இந்த சமூக நீதியோ ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், இது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தடுத்து அதை வருவதற்கு முன்பே தடுத்து ஆசிரியர்கள் மனநிலை சார்ந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். பட் டெஃபினெட்லி அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆமாம், நம்ம இப்போ தான் முதல் மாதம் நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் இது கடைசி மாதம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் இது போன்ற பல விஷயங்களை கரெக்டாக பீரியாடிக்கலாக டைம் டேபிள் போட்டு டெஃபினெட்லி நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, அண்ணா சொல்கிற மாதிரி, டியர் ப்ரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ், ஐ நோ ஒரு ஸ்கூல் நடத்துறது அரசு பள்ளியும் கஷ்டம், ப்ரைவேட் ஸ்கூலும் கஷ்டம்தான். ஆனால் என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி புரோக்கர்ஸ்க்கோ அல்லது வேறு விஷயங்களுக்கு லஞ்ச லாவணிகள் கொடுத்தோ ஒரு லீக்கேஜ் இருந்தது. அது இனி கிடையாது. நீங்கள் சும்மா சொல்கிற ஒரு ரெனோவலுக்கோ ஒரு என்ஓசிக்கோ அது யாருக்கோ ஒரு பெரும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா இப்போ அது எதுவுமே கிடையாது. பதிலுக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரீகன்சிடர் பண்ணுங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்க. அப்போதும் என்ரோல்மெண்ட் நடக்கும். பசங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல விஷயம் தான் அது. நீங்கள் கண்டிப்பாக அதை போடணும் என்பதை நான் இந்த நேரத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறேன்.